பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதி காலையிலே கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கறாங்க. உடனே கதிர் கேக்குறாங்க, என்னம்மா இவ்வளவு காலையில கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன்றாங்க. வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது இல்லடா, அதனால எல்லாருக்கும் வேண்டிட்டு வந்தேன். இனி நம்மளுடைய லைஃப், நம்ம குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் வந்து ரூம்ல இருந்து பதறிட்டு வந்து, சார் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பதறிட்டு வராங்க. உடனே பாண்டியன் கேக்குறாங்க, டேய் செந்தில என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா வரேன்னு சொல்றாங்க. விஜிலன்ஸ் ஆபீசர் எல்லாரோட வீட்லயும் சோதனை போட்டுட்டு இருக்காங்களா, அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தவங்களோட எல்லா வீட்லயும். அதனால கோட்டர்ஸ்க்கு வருவாங்க, அதனால போகணும்ன்றாங்க. உடனே கதிர் கேக்குறாங்க, அண்ணன் ஏதாவது பணம் இது அங்க வச்சிருக்கியா? இல்லடா அதெல்லாம் எதுவுமே வைக்கல, எல்லாமே அப்பா சொன்ன மாதிரி நல்ல விஷயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி அப்புறம் எதுக்காக பயப்பட்டுட்டு, எதுவும் இல்ல பிரச்சனை இல்ல விடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு, சரி வா நம்ம கோட்டர்ஸ்க்கு போலன்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் கிளம்பி போகும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. நாங்க விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரோம் சார், நாங்க இங்க இல்ல சார், நாங்க கோட்டர்ஸ்ல இருக்கோம், வேணும்னா அங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்க செக் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நான் பாத்துக்கிறேன், நான் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரோட மொபைலை வாங்கி எல்லாரோடைய ரூமையும் செக் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 நகை, அதே மாதிரி டாக்குமெண்ட், இது எல்லாமே எடுத்துட்டு வந்து பாண்டியன் கிட்ட விசாரிக்கிறாங்க. பாண்டியன் அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரூபாவுக்கும் துல்லியமா கணக்கு சொல்றாங்க. இது வந்து செந்தில் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டாக்குமெண்ட். அதே மாதிரி நான் இந்த நகைக்கான பில்லும் எங்ககிட்ட இருக்கு, அதே மாதிரி நான் வச்சுட்டு இருக்க பணத்துக்கான பில்லும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டுறாங்க. சரி உங்களுடைய கோட்டர்ஸ் எங்க இருக்கு, நான் அங்க போய் விசாரிக்கிறேன், அங்க போயிட்டு செக் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து செந்திலையும் கதிரையும் கூட்டிட்டு போறாங்க. பக்காக்கு இருக்கவங்க எல்லாரும் இந்த செந்தில் லஞ்சம் வாங்குறான் போல, அதனாலதான் விஜிலன்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. உடனே சர்விடன், ஏங்க உங்களுக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா, நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி பேசுறீங்க, என் தம்பி லஞ்சம் எல்லாம் ஒண்ணும் வாங்கல, ஒழுங்குமரியாதை இங்க இருந்து போங்க. கடவுளே என்ன சொல்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி வந்து. அடுத்ததான் நம்ம செந்திலோட கோட்டர்ஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு எல்லா இடத்தையுமே ஆராய்ச்சி அலைஞ்சு பாக்குறாங்க. என்ன செந்தில நாங்க வரோம்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் இது கிடைச்சிருச்சா, அதனாலதான் நீங்க பணத்தை எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க, அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. சரி உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரூபாய் பணம் கூட இல்லாம இருக்கு, அதனால இதுல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே செந்தில் கதிர் கிட்ட, இப்ப மட்டும் அவர் வந்திருந்தா கண்டிப்பா நான் மாட்டிருப்பேன், ஏதோ அப்பா சொன்னதுனால அந்த பணத்தை எல்லாமே நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டேன், யார் செஞ்ச புண்ணியமோ நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து இனி என்ன ஆனாலும் எக்காரணத்து கொண்டோ இப்படி ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி செந்தில் மனசு மாறிடுறாங்க. அடுத்ததா கதிரையும் நம்ம முத்துவேலையும் காட்டுறாங்க. கதிர் முத்துவேல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. சக்திவேலுக்கு இந்த விஷயம் தெரியாம ரெண்டு பேரும் பேசிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை சக்திவேல் மட்டும் கதிர் முத்துவேல் ரெண்டு பேரும் ஒன்னா போற விஷயத்த பார்த்துட்டா என்ன மாதிரியான பிரச்சனை பண்ண போறாங்க, அதுக்கு முத்துவேல் என்ன சொல்லி சக்திவேலை சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.